எல்லா வாட்டியும் நம்ம அப்பா அம்மா நமக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இன்டர்நெட்லேருந்து வந்து உனக்கு அழகான கண்ணு, நீ அழகாக பேசுகிற இப்படின்லாம் சொன்னால் விழுந்துடக்கூடாது. இன்னைக்கு டீனேஜ் குழந்தைகளுக்கு நிறையா நல்லதை சொல்லி கொடுக்கறது யாரு? அப்பா அம்மா டீச்சர்ஸ். ஆனால் இந்த நல்லதை அட்வைஸை திரும்ப திரும்ப கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இவங்க மேலே ஒரு அவர்ஷன் வரும். நல்லது சொல்கிறவங்கள பிடிக்காமல் போகும். அந்த ஏஜ் அந்த மாதிரி. ஆனால் இன்டர்நெட்டில் அவங்க சந்திக்கிறவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பேசுவாங்க. இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையே சொல்லுவாங்க. அது நல்லதோ கெட்டதோ அப்படித்தான் சொல்லுவாங்க. அது இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது நல்லது செய்யாது அப்படிங்கிறத டீனேஜ் குழந்தைகள் புரிஞ்சுக்கணும். எல்லா வாட்டியும் நம்ம அப்பா அம்மா நமக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, நம்மளை பாராட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் இன்டர்நெட்லேருந்து வந்து உனக்கு அழகான கண்ணு, நீ அழகாக பேசுகிற இப்படின்லாம் சொன்னால் விழுந்துடக்கூடாது. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தவறான பழக்கங்களுக்கு, தவறான ரிலேஷன்ஷிப்ஸுக்கு, அம்மா அப்பாவுக்கு தெரியாத நீங்கள் செய்கிற விஷயங்களுக்கு தயவு செஞ்சு நோ சொல்லி பழகுங்க.